நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க சித்து. இன்னைக்கு நம்ம சுவையான ஒரு ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு ஆட்டோட கால் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். தாளிப்புக்கு கொஞ்சமா கடுகு, சின்னதா நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 தக்காளி, கொஞ்சமா உப்பு அண்ட் அரைச்சு வச்சிருக்க மசாலா. ஸோ அந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது நம்ம வீடியோல பார்ப்போம். நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கால், அதாவது நல்லெண்ணெய், கல்லுப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமா இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு முதல் நாள் நைட்டே நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஆட்டுக்கால் சூப். நாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்துல நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதுல நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள ஆட்டுக்காலை எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, லைட்டாக தட்டுல ஒரு 2-3 பூண்டு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா மஞ்சள் தூள். அடுத்ததா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த கால் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 7-8 விசில் நல்லா வேக விடணும். ஆட்டுக்காலை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். நம்ம இன்னைக்கு ஒரு ஆட்டுக்கால் எடுத்துருக்கோம். அதாவது 4 காலுக்கான மசாலா எவ்வளோ அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். முதல்ல சீரகம், நல்லா ஒரு கை அளவு சீரகம் எடுத்திருக்கோம். அடுத்ததா மிளகு, கொஞ்சமா தனியா, சோம்பு, ஒரு 2 பெத்த தேங்காய், 3 காஞ்ச மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா சேர்த்திக்கலாம். ஏன்னா நான் முதல்ல ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதும் கல்லுப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். ஸோ தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து. தக்காளி நல்லா இப்போ வதங்கிட்டு இருக்கு. மூட்டு தேய்மானம் இல்லை எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க இந்த ஆட்டுக்காலை வேக வச்ச தண்ணியில கொஞ்சமா மிளகு சீரகம் நுணுக்கி போட்டுட்டு அப்படியே அந்த சாறை குடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்து அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. லைட்டா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நம்ம வதக்கி விடுங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போய் வெந்துருச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த ஆட்டுக்காலை சேர்க்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த அளவு கொதிச்சு வரணும். அந்த ஆட்டுக்காலோட அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கை வரும். இப்போ கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லியை மேலே சேர்த்தி சூடா சர்வ் பண்ணலாம். ஆட்டுக்கால் சூப் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க.